ஹாய், குட் ஈவினிங். இன்றைக்கி நாங்கள் என்னுடைய கொழுந்தனாருடைய 60ஆம் கல்யாணத்துக்காக திருக்கடையூர் வந்திருக்கோம். பாருங்கள், இதான் திருக்கடையூர் அபிராமி அம்மன் கோவில். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதான் என்ட்ரன்ஸ். உள்ளே போகிறோம். இனிமே தான் பெரிய கோயில். இது நல்லா கணபதி பூஜைக்கு முன்னாடி முதல்ல பூஜை, அப்புறம் குதிரைக்கு, அப்புறம் யானைக்கெல்லாம் பூஜை பண்ண போகிறாங்க. பூஜையை முடித்த பிறகு தான் பொண்ணு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு போய் உள்ளே போய் கணபதி ஹோமம் நடக்கும். இதுதான் வந்து அபிராமி அம்மன் சன்னதி. இது வந்து அமிர்த கணேஸ்வரர் சன்னதி. பக்கத்துலேயே இருக்குது. இந்த உள்ள கணபதி பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் நாள் நைட்டு தான் கணபதி பூஜை பண்ணுவாங்க. யாகம் வளர்த்து கணபதி பூஜை ஹோமம் பண்ணுவாங்க. இந்த பூஜை நடக்குது. இப்போ தீபாராதனை காட்டுறாங்க. அது பூஜை முடிஞ்சிருச்சு. பூஜை முடிஞ்சிட்டு வெளில வந்தோம். வெளியில் நாட்டியாஞ்சலி நடந்துகிட்டு இருந்துச்சு. அதையும் பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கோயிலுக்கு பக்கத்துலேயே நகரத்தா நெஸ்ட்னு ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. புது ஹோட்டல். வாசலில் ஒரு அழகான பிள்ளையார் கோயில் இருந்துச்சு. இதுதான் அந்த ஹோட்டலோட என்ட்ரன்ஸ். நாங்கள் செகண்ட் ஃப்ளோரில் தங்கியிருந்தோம். ஹோட்டல் நல்லா சூப்பராக நீட்டாக இருந்துச்சு. புது ஹோட்டல் நல்லா இருந்துச்சுப்பா. மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பினோம். வருஷ ஜாமான்லாம் எடுத்துகிட்டு கோயிலுக்கு உள்ளே போனோம். இந்த கொண்டாந்து வருஷ ஜாமான்லாம் அழகாக வச்சாச்சு. பூஜை ஆரம்பமாயிட்டு பாருங்கள், இதுமாரி எவ்வளோ கல்யாணம் நடக்குதுன்னு. இந்த கோயிலோட சிறப்பம்சம் வந்து 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், 90ஆம் கல்யாணம்லாம் இங்கே வந்து பண்ணுவாங்க. எதுக்காக பண்ணுறாங்கன்னா, இது ஆயில் இங்கே பண்ணிவிட்டு ஆயில் விருத்தி ஏற்படும் அப்படிங்கிறதுனால பண்ணிப்பாங்க. பாருங்கள், பூஜையெல்லாம் முடிஞ்சு கலச தண்ணியை பொண்ணு மாப்பிள்ளையை உட்கார வச்சு ஊற்றுவாங்க. அதை அவங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளையை அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. குளிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ அடுத்து தாலி கட்டுற வைபவம் தான். 60ஆம் கல்யாணம் நடக்க போகுது. பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். கல்யாணம் முடிஞ்சது. கோயில் சார்பாக பிரசாதம் கொடுத்தாங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு. நாங்கள் எல்லோரும் பொண்ணு மாப்பிள்ளைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கோயிலேருந்து கிளம்பிட்டோம். யானைக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். மதிய விருந்து சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டோம். ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தாங்க. அது என்னென்னு பிரித்து பார்ப்போம், என்ன கொடுத்துருக்காங்கன்னு.
ஒரு குட்டி பிளேட்டு, ஒரு அழகான பர்ஸு கொடுத்துருக்காங்க. உருண்டையாக இருக்குது அந்த பர்ஸு. அதுக்குள்ளே வந்து மஞ்சள் குங்குமம், அப்புறம் இந்த ஜாக்கெட் பிட்டு எல்லாமே இருக்குது. நல்லாயிருக்கு இந்த பர்ஸு பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்து அந்த ஸ்தல வரலாறு புக்கு கொடுத்தாங்க. அது வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், மஞ்சள் குங்குமம், ஒரு சாக்லேட் எல்லாமே கொடுத்தாங்க. தேங்க்ஸ் கார்டு. இதான் எங்களுக்கு கொடுத்த ரிட்டன் கிஃப்ட். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த